ஹாய் மக்களே, வணக்கம். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன். எல்லாரும் நல்லா இருப்போம். எல்லா வளமும் பெற்று சிறப்பா வாழ்வோம் மக்களே. இந்த வாரம் பார்த்தீங்கன்னா, என்னோட மொத்தமா எவ்வளோ நாள் வேலை செஞ்சிருக்கேன், எவ்வளோ மணி நேரம் வேலை செஞ்சிருக்கேன், எவ்வளோ இன்கம்ன்றத நான் ஒரு டீட்டெயிலா ஒரு சின்ன வீடியோ போட்டுடுறேன். இந்த வாரம் ஸ்விக்கி ஓட்டி நான் ஏர்ன் பண்ண அமௌண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, மொத்தமா ரூ. 8,084 வந்து ஸ்விக்கி ஓட்டியிருக்கேன். டெலிவரி பார்த்துருக்கேன். அதில திங்கட்கிழமை பார்த்தீங்கன்னா, ஒரு 10 ஹவர்ஸ் ஓட்டியிருக்கேன். 10 ஹவர்ஸ்னாக்கா ஈவினிங் 7 மணிலேருந்து அடுத்த நாள் காலைல 4:30 வரைக்கும் ஓட்டினேன். அதில் ஒரு 1419 1419 கிடைச்சிச்சு. அன்னைக்கு பெட்ரோலை பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 300 தான் அடிச்சிருந்தேன். நம்ம சாப்பாடு செலவு ஆஸ் யூசுவல் தான் 30 40 தான் போயிருக்கோம். அப்புறம் மறுபடியும் பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை என்னன்னாக்கா 11 ஹவர்ஸ் ஓட்டினேன். ஈவினிங் 7 டு மார்னிங் 4 AM வரைக்கும் ஓட்டினேன். அது ஒரு ரூ. 1364 ஓட்டியிருக்கேன். அதில் ஒரு ரூ. 1364 250 பெட்ரோல் அடிச்சுக்கிறேன். அப்புறம் புதன்கிழமை அது ஒரு 7 மணி நேரம் ஓட்டினேன். ஈவினிங் 7 டு மார்னிங் 2 மணி வரைக்கும் ஓட்டினேன். அது ஒரு ரூ. 830 கிடைச்சிச்சு. அப்புறம் வியாழக்கிழமை 18 மணி நேரம் ஓட்டினேன். மார்னிங் 11 AM டு அடுத்த நாள் காலையில் 4 AM வரைக்கும் ஓட்டுனதுல 2043 கிடைச்சிச்சு. அப்புறம் வெள்ளிக்கிழமை 20 நிமிஷம் ஓட்டினேன். அந்த 20 நிமிஷம் எதுக்கு போனேன்னு தெரியல. சும்மா ஜாலியாக போயிட்டு ஜாலியாக வந்துட்டேன். ஒரு 20 நிமிஷம் ஓட்டுறதுக்கு ஒரு ரூ. 104 ஏர்ன் பண்ணேன். ஆக்சுவலி வெள்ளிக்கிழமை பார்த்தா லீவு கணக்கு தான் வந்துருச்சு. சரி இருந்தாலும் அப்படியே ஒரு ஓட்டுன மாதிரி கணக்கு அமைச்சிக்கலாம் அப்படின்ட்டு இது பண்ணியாச்சு. அப்புறம் சனிக்கிழமை ஹாலிடே ரெஸ்ட் எடுத்தாச்சு, லீவ் போட்டாச்சு. வேலை வெட்டிக்கெல்லாம் போகல, தத்தியா தின்னுட்டு தூங்கிட்டு இருந்தேன். அப்புறம் ஞாயிற்றுக்கிழமை 10 மணி நேரம் ஓட்டினேன். காலைல ஆமா காலைல 11 மணிக்கு போனேன். ஈவினிங் ஒரு 7 மணிக்கு கூட வந்துட்டேன். அது ஒரு ரூ. 1964 ஓட்டியிருந்தேன். ஞாயிற்றுக்கிழமை நல்லா சர்ஜி போட்டிருந்தான். மேற்கொண்டு 7 டு விடிய காத்தால வரைக்கும் பார்த்தோம்னா கண்டிப்பாக ஒரு ரூ. 4000 4500 ஓட்டி இருந்திருப்பேன். பட் முடியலை. அதுக்காண்டி சந்தர்ப்ப சூழ்நிலை அமையாமல் போயிடுச்சு. ஸோ மொத்தமாக இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா ரூ. 8084 ஓட்டியிருந்தேன். அதில் 600 சில்லரை வந்து ஃப்ளோட்டிங் காசு பிடிச்சது போக ரூ. 7464 எனக்கு என் அக்கௌண்ட்டில் டெபாசிட் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த வாரத்தில் எவ்வளோ ஓட்டுறேன், எத்தனை லீவ் போடுறேன்றதை அடுத்த வார வீடியோவில் பார்க்கலாம். பாய்.